அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். 60 வயது, 70 வயது, 100 வயது வரைக்கும் மனிதன் வாழ்வதற்காக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து மற்றவர்களுடைய பணத்தில் சாப்பிட வேண்டும், மற்றவர்களுடைய பணத்தை வைத்து நாம் சொத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற புத்தி இருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனால் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். மறுமையில் கபரில் அல்லாஹ் கேள்வி கணக்க வச்சுருக்கான். இப்போ நம்ம இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கின்றான். சிந்திப்பதற்கு அறிவையும் மூளையையும் கொடுத்திருக்கின்றான். இதனை கொண்டு நாம் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும், நல்ல விதமாக வாழ வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த பணத்தை கொண்டு வாழ வேண்டும். தந்தையுடைய பணத்தில் வாழ்கின்ற பிள்ளை அல்லது தந்தையுடைய சொத்திற்காக ஆசைப்படுவது, தந்தை விருப்பப்பட்டு கொடுத்தால் சரி, ஒரு தந்தையின் கஷ்டத்தை புரியாமல் அவனுடைய கஷ்டத்தை அறியாமல் அவனுக்கு தீங்கை செய்துவிட்டு அவனுடைய பணத்தில் வாழ்கிறோம் என்கின்ற அந்த நினைப்பு இருக்கின்றவன் அழிந்து விடுவான். இந்த உலகத்திலும் அழிந்து விடுவான், மறுமையிலும் எல்லா இடத்திலும் அவனுக்கு அழிவு உண்டாகும். யாருடைய சிந்தனை சரியில்லையோ அது அல்லாவுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அந்த அல்லாவுக்கு அவனுடைய அறிவு எப்படி வேலை செய்கின்றது என்பதை அல்லாஹ் அறிகின்றான். ஏன்னா மனிதன் ரொம்ப ரொம்ப வீக்காக அல்லாஹ் உருவாக்கியிருக்கான். இப்போது மனுஷனுக்கு சிந்திக்கும் ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கான். எதற்காக? நான் நேரான பாதை எது, தவறான பாதை எது என்று தேர்ந்தெடுப்பதற்காக. யார் நேரான பாதை எடுத்துக்கொள்கின்றாரோ அவருக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ் நிம்மதியையும் ராகத்தையும் சொர்க்கத்தையும் தருகின்றேன் என்று கூறுகின்றான். இந்த உலகத்தில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதற்காக ஹராமான முறையில் சம்பாதிப்பது தான் வழி என்று இருக்கக்கூடாது. அதை நாம் நேரான பாதையில் நேரான வழியில் சம்பாதிக்க முயற்சி செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.